பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் சொல்லிட்டு இல்ல காப்பாளிக்க வந்து இல்ல முதலாவது இல்ல பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். பழனி விவகாரம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். ஏனென்று சொன்னால் பணம் கொடுத்துத்தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தில் நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. ரெஸ்டோர் பார் வழங்குற திட்டத்தை வந்துட்டு ஆக்சுவலா வந்து தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் வந்து குடிமகன்களுக்கு இதை வந்து குடிப்பதற்கான ஒரு வழியை வைக்குன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி முதல்வரும் முடிவு மேற்கொள்வார். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் சொல்லிட்டு காப்பாளிக்க வந்து இல்ல முதலாவது இல்ல பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.